இன்னைக்கு எங்களோட வாக்குச்சாவடி முகவர்களோட பயில ரங்கம் நடந்தது. இன்னைக்கு மட்டும் முகவர்கள் இல்லை, அதற்கு பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் 2600 பேருக்கு மேல இன்னைக்கு கலந்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்காங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல்கள் அத்தனை தலைவர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் வாக்குச்சாவடி அளவிற்கு செல்ல வேண்டும் என்று வழிகாட்டில் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக வெற்றியை நோக்கி எங்களது பயணம் இருக்கும். தேர்தல் வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. மிகவும் வெற்றிகரமாக எங்களது பணி இருக்கும். பிரதமருடைய வருகை திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வருது. இந்த மாதம் வராரா வாய்ப்பு இருக்கு? எங்கள் அதிகாரம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தால் கட்சியில் இருந்து அறிவிப்பார்கள். தமிழகத்தில் பாஜகவால் கால் ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா கூட்டணியில் இருக்கும்பொழுது இது போன்ற இல்ல, நான் அவரத பார்த்தேன். அவரோட பேட்டி, அது தலைப்பு தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்று இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது, சிறுபான்மையின மக்கள் எங்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு அவரு. ஆனா தலைப்பு நெகட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். அதனால அவர் அதை நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா பாசிட்டிவா தான் நடக்க போகுது, பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். இது மாதிரி சில கருத்துக்கள், சலசலப்புகள், ஒரு சின்ன வார்த்தையை வச்சு குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் குழம்ப மாட்டோம். ஏன்னா குழம்பிய குட்டையில் தாமரை வேணா மலரும், யாரும் வேற எதுவும் பிடிச்சிட முடியாது. இல்ல அவரு சிறுபான்மையான வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில யதார்த்தமான உண்மைகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுல இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சொன்ன பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. இதுல எதுவுமே நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் எதிர்மறை கருத்துக்கள் எதையுமே பதிவு செய்ய மாட்டோம். பதிவு செய்தாலும் அதை பெரிதுபடுத்த மாட்டோம். ஏனென்றால் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது எதிர்மறை கருத்து வருமா, அதை எதிர்மறையாக எடுத்து செல்ல முடியுமான்னு இல்ல. நாங்கள் நேர்மறையாக செல்கிறோம், நேர்மையாக செல்கிறோம், மக்களிடம் நேரடியாக செல்கிறோம். மக்களோடு முதல்வர், உங்களோடு நான் இன்னைக்குதான் முதல்வர் ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளவு நாள் குடும்பத்தோடு இருந்தாரா? குடும்ப உறுப்பினர்களோடு மட்டும்தான் இருந்தாங்களா? அதனால ஓரணியில் நாம் ஓரணியில் நாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் எதிரணியில் இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பிக்கின்ற அந்த சுற்றுப்பயணத்தில் எங்களது மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆக ஒற்றுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி நடைபோடும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.